ஒரு பெண் உங்கள கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது, அது வெறுமனே ஒரு அமைதி இல்ல. அது ஒரு சோதனை. ஒரு பக்குவமான ஆண், அந்த அமைதிய எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும்? இந்த வீடியோவில், இந்த சூழ்நிலையில ஆண்கள் செய்யும் 5 முக்கியமான தவறுகளைப் பத்தி பேசுவோம். இது வெறும் டேட்டிங் டிப்ஸ் இல்ல. இது அதிகாரம், சுய கட்டுப்பாடு மற்றும் உங்களோட மதிப்பை எப்படி தக்க வச்சுக் கொள்வது அப்படின்பத பற்றிய ஒரு தெளிவான பார்வை. அவள் ரிப்ளை பண்றத நிறுத்திட்டா. அவ ஆன்லைன்ல தான் இருக்கா. ஆனா மெசேஜுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நீ அனுப்பின மெசேஜ பார்த்துட்டா. ஆனா கண்டுக்காம போயிட்டா. இப்ப மனசுக்குள்ள 1000 கேள்வி. நான் தப்பா ஏதாவது பேசிட்டேனா? மறுபடியும் 10 மெசேஜ் அனுப்பலாமா? இல்ல ஃபோன் பண்ணி பேசலாமா? இப்படித்தான் நிறைய ஆண்கள் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு பெண் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியது. இது வழக்கமான டேட்டிங் குருக்கள் சொல்வது போல சலிப்பூட்டும் அறிவுரை அல்ல. இது அதிகாரம், உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல் மற்றும் ஒரு ஆணாக உங்கள் நிலையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படி என்பதை பற்றியது. ஏனென்றால் நிறைய ஆண்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஒரு பெண் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது அவள் வெறுமனே காணாமல் போய்விடவில்லை. அவள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய கவனத்திற்கு நீங்கள் எவ்வளவு அடிமையாக இருக்கிறீர்கள் என்று பார்க்க காத்திருக்கிறாள். நீங்கள் அவளுக்காக ஓடிப்போய் துரத்தி அல்லது கெஞ்சுவீர்களா என்று பார்க்கிறாள். நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் சுயமரியாதை அவளுடைய கவனத்தில் இருக்கிறது என்று அவளுக்கு காட்டிவிடுகிறீர்கள். ஒரு பக்குவமான ஆண் அப்படி நடந்துக்க மாட்டான். உயர் மதிப்புள்ள ஆண்கள் அப்படி இல்லாம ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவள் விலகிச் செல்லும் போது நீங்கள் எப்படி உறுதியாக இருப்பது என்றும் அந்த அமைதி உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய அனுகூலமாக மாறும் என்றும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தினால். ஒரு பெண் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாத 5 தவறுகளை பற்றி பார்ப்போம். அவள் ஏன் உங்களை கண்டு கொள்வதில்லை? ஒரு பெண் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது அது எங்கிருந்து வந்தது அப்படின்று உங்களுக்கு தெரியாமல் இருப்பதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. அது திடீரென நடக்கவில்லை. நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ, அவள் மெசேஜ் பண்ணுவதை நிறுத்தியதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். அது அவளுடைய மனதில் அல்லது உங்கள் நடத்தையின் காரணமாக இருக்கலாம். ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் நீங்கள் நிலை குலையாமல் இருப்பதற்கான முதல் படி. இதுதான் உண்மை. ஒரு பெண்ணுக்கு உங்கள் மேல் உண்மையான ஈர்ப்பு இருந்தால் அவள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்க மாட்டாள். அவள் உங்கள் மீது உணர்ச்சி ரீதியாக ஈடுபாடு இருந்தால் உங்களுடன் பேச ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாள். அவள் அமைதியாக இருந்தால், ஒன்று அவளுக்கு உங்கள் மேல் ஆர்வம் குறைந்து விட்டது அல்லது நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்கிறீர்கள் என்று சோதிக்கிறாள். இந்த 2 சூழ்நிலைகளும் அதிகாரம் மாறிவிட்டது என்பதை வெளிப்படுத்துகின்றன. சில சமயங்களில் நீங்கள் ரொம்பவே எளிதாக கிடைக்கக்கூடியவராக, யூகிக்கக்கூடியவராக, ஆர்வமாக இருப்பதால் அவள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். பெண்கள் சவால், மர்மம் மற்றும் ஒரு ஸ்திரமான தன்மையுள்ள ஆண்களை விரும்புகிறார்கள். அவளை கட்டாயம் வெல்ல வேண்டும் என்று ஆசைப்படும் ஆண்களை அல்ல. நீங்கள் ஒரு பெண்ணை துரத்திக் கொண்டே இருந்தால், அதிக அளவில் பேசிக்கொண்டே இருந்தால் அல்லது மெசேஜுக்கு வேகமாக ரியாக்ட் செய்தால் அவளுக்கு உங்களை பிடித்திருக்கும் உணர்வு குறைந்துவிடும். சில சமயங்களில் அவள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை அசைத்து பார்க்க முடியுமா என்று பார்க்கிறாள். அவள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் பதட்டப்படுவீர்களா, அதிக ஆர்வத்துடன் துரத்துவீர்களா அல்லது அவள் சொல்லாத விஷயத்தை சரி செய்ய முயற்சிப்பீர்களா என்று பார்க்கிறாள். இதன் மூலம் அவள் உங்கள் உணர்ச்சி பூர்வமான கட்டுப்பாட்டை அளவிடுகிறாள். பெரும்பாலான ஆண்கள் இந்த சோதனையில் தோல்வி அடைகிறார்கள். ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். நீங்க ஒரு பெண்ணோட மெசேஜ் பேசி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இருவரும் நல்லா பேசுறீங்கள். ஆனால் திடீரென்று எந்த பதிலும் இல்லை. அவள் உங்கள் மெசேஜை பார்த்து விட்டால் நீங்க மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீர்கள். அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. மறுநாள் மறுபடியும் ஃபாலோ அப் செய்கிறீர்கள். அப்போதும் அதே நிலைதான். என்ன நடந்தது? நீங்கள் உங்கள் நிலையை அவளுக்கு கொடுத்து விட்டீர்கள். அவள் காணாமல் போகும்போது நீங்கள் அவளது கவனத்திற்காக துரத்துவீர்கள் என்பதை அவளுக்கு காட்டிவிட்டீர்கள். இது அவளுக்கு புரிய வைத்தது, உங்களுக்கு வேறு பெண்கள் இல்லாதது போல. இது நீங்கள் அவளை விட அதிகமாக ஈடுபாடு காட்டுகிறீர்கள் என்பதை அவளுக்கு காட்டுகிறது. இந்த சமநிலையற்ற தன்மை அவளுக்கான ஈர்ப்பை குறைத்து விடுகிறது. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவளின் அமைதி ஒரு நகர்வு, ஒரு மர்மம் அல்ல. அது ஒன்று உங்களிடமிருந்து உணர்ச்சி பூர்வமான தூரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அல்லது நீங்கள் உண்மையில் எந்த வகையான ஆண் என்று பார்க்க ஒரு கணக்கிடப்பட்ட வழி. எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது பதட்டப்பட்டு ரியாக்ட் செய்வது அல்ல, கவனிப்பது. ஏனென்றால் நீங்கள் அந்த அமைதியை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான்.
அவள் உங்களை எப்படி பார்க்கிறாள் என்பதை தீர்மானிக்கும். அவள் உங்களை வேண்டுமென்றேதான் கண்டுகொள்வதில்லை. அவள் உங்களிடமிருந்து விலகிவிட்டாள் அல்லது உங்களை கவனிக்கிறாள். அவள் பார்த்துச் சிரிக்கும்படி ஒரு ஷோவை நீங்கள் அவளுக்கு கொடுக்காதீர்கள். இரண்டாவது, அவளை துரத்தாதீர்கள். அது பலவீனத்தை காட்டுகிறது. ஒரு பெண் விலகிச் செல்லும் கணத்தில் பெரும்பாலான ஆண்கள் அதே தவறை செய்கிறார்கள். அவர்கள் துரத்துகிறார்கள். அதிகம் மெசேஜ் பண்றாங்க, போன் பண்றாங்க, அவள் ஸ்டோரிஸ் பார்க்கிறாங்க. அவள் கவனித்து பதில் சொல்ல வேண்டும் என்று மறைமுகமான வழிகளில் அவள் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நாம் எல்லாரும் அதை செய்திருக்கிறோம். ஒரு பெண் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது நீங்கள் அதை சரி செய்ய, எதையாவது செய்ய, அந்த உறவை மீண்டும் கொண்டு வர விரும்புகிறீர்கள். நான் சரியான விஷயத்தை சொன்னால் அவள் பதில் சொல்லுவா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் துரத்துவது, நீங்கள் அவளை விட அவளின் தேவை உங்களுக்கு அதிகம் என்ற அவளின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தும். அவள் அதை ஒருமுறை பார்த்துவிட்டால் உங்கள் மீதான அவளது மரியாதை குறைய ஆரம்பித்துவிடும். பெண்கள் அவசரத்தை கண்டுகொள்வதில்லை. பயத்தில் செயல்படும் ஆண்களை அவர்கள் மதிப்பதில்லை. நீங்கள் துரத்தும்போது அந்த அமைதியை கையாள உங்களால் முடியாது என்றும், உங்கள் மீது அவளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றும் உங்கள் செயல் மூலம் அவளுக்கு சொல்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு துரத்துகிறீர்களோ அவ்வளவு அவள் பின்வாங்குவாள். அவள் விளையாட்டு விளையாடுவதால் அல்ல, ஆனால் நீங்கள் துரத்துவது உங்கள் உணர்ச்சிபூர்வமான சார்பு நிலையை வெளிப்படுத்துகிறது. உண்மையில் நம்பிக்கை உள்ள ஒரு ஆண் அவனிடமிருந்து விலகிச் செல்லும் ஒரு விஷயத்தின் பின்னால் ஓடமாட்டான். ஒரு கனெக்ஷன் கிடைக்காத இடத்தில் அதை அவனால் ஏற்படுத்த முடியாது. யாராவது விலகிச் செல்லும் போது அவன் தன் அமைதியை குலைக்க மாட்டான். இந்த அமைதியான, பக்குவமான, தன்னம்பிக்கையுள்ள குணம்தான் ஒரு பெண்ணின் மரியாதையை உயிருடன் வைத்திருக்கும். இதை பற்றி யோசித்துப் பாருங்கள். அவள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கும்பொழுது நீங்கள் துரத்தினால் அது உங்களின் மற்ற விருப்பங்களைப் பற்றி என்ன சொல்கிறது? அது உங்களை நீங்களே எப்படி மதிக்கிறீர்கள் என்பதை பற்றி என்ன சொல்கிறது? அவள்தான் உங்களுக்கு பெண் நண்பர்களுக்கான ஒரே ஆதாரம் என்று அது காட்டுகிறது. உண்மையில் உங்களை தேர்வு செய்யும் பெண்களுடன் நீங்கள் பழகவில்லை என்று அது அவளுக்கு சொல்கிறது. ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது நீங்கள் நிலைமையை மாற்றுகிறீர்கள். அவள் விலகியதற்கு நீங்கள் ரியாக்ட் செய்யவில்லை என்றும், உங்கள் சுய அடையாளம் அவளது கவனத்தால் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் நீங்கள் அவளுக்கு செய்தி அனுப்புகிறீர்கள். இந்த வகையான பற்று சக்தி வாய்ந்தது. நீங்கள் ஏன் அவளை துரத்தவில்லை என்று அவள் யோசிக்க வைக்கிறது. அவள் எதை இழந்தாள் என்று அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறாள். இதோ ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெண்ணை உங்களிடம் திரும்பி வர வற்புறுத்தாதீர்கள். அவள் உங்களை இழந்ததை உணர்வாள். உங்கள் இல்லாததை அவள் உணரட்டும். நீங்கள் அவள் விலகிச் சென்றபோது அவளுக்காக சண்டையிடவில்லை என்பதை அவள் ஞாபகப்படுத்திக் கொள்ளட்டும். ஏனென்றால் உங்களுக்கு அவள் மீது அக்கறை இல்லை என்பதற்காக அல்ல, உங்களைப் பற்றி உங்களுக்கு அதிகமாக அக்கறை இருக்கிறது என்பதற்காக. துரத்துவது என்பது தங்கள் மதிப்பு தெரியாத சிறுவர்கள் செய்வது. ஆண்கள் உறுதியாக இருப்பார்கள். ஆண்கள் கவனிப்பார்கள். அவளுடன் மீண்டும் பேசலாமா என்று அவர்கள் காத்திருப்பார்கள். அவள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது நீங்கள் துரத்தினால் நீங்கள் அவளை விட தாழ்ந்தவர் என்று நீங்கள் அவளுக்கு சொல்லிவிட்டீர்கள். அந்த பாடத்தை அவளுக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுக்காதீர்கள். மூன்றாவது, உங்களை நீங்களே விளக்கமளிக்காதீர்கள். ஒரு பெண் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கத் தொடங்கும் போது நிறைய ஆண்கள் நேராக விளக்கமளிக்கும் நிலைக்கு செல்கிறார்கள். நீங்கள் சொன்னதை நியாயப்படுத்தவும், உங்கள் தொனியை விளக்கவும் அல்லது உங்கள் செயல்களை அதிகப்படியாக விளக்கிக் கொள்ளவும் நீண்ட பத்திகளை டைப் செய்யத் தொடங்குகிறார்கள். இதன் மூலம் அவள் புரிந்து கொண்டு உங்களிடம் திரும்பி வருவாள் என்று நம்புகிறார்கள். இது ஒரு பொறி. அவள் ஏற்கனவே உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது உங்களை நீங்களே விளக்கமளிப்பது நீங்கள் பலவீனமாக தெரிவதற்கான மிக விரைவான வழிகளில் ஒன்றாகும். உங்கள் வாதங்கள் எவ்வளவு நியாயமானதாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் மரியாதையுடனும் நேர்மையுடனும் அல்லது சரியானவராகவும் இருந்தாலும் பரவாயில்லை. அவள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கும்போது நீங்கள் உங்களை விளக்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் அவளுடைய ஒப்புதலை மீண்டும் பெற முயற்சிக்கும் ஒரு மனிதனாகத்தான் அவளுக்கு தெரிகிறது. அந்த குணம் ஈர்ப்பை அளித்துவிடும். பெரும்பாலான பெண்கள் சில தவறான புரிதல்களால் ஆண்களை கண்டுகொள்வதில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர்கள் பின்வாங்குவதற்கு காரணம் அவர்களின் உணர்ச்சி பூர்வமான பதிலில் ஒரு மாற்றம். உணர்ச்சிகள் வாதங்களுக்கு பதில் சொல்வதில்லை. அவள் உங்கள் மெசேஜை புரிந்து கொள்ளாததால் உங்களை கண்டு கொள்ளவில்லை. அவள் ஒரு காலத்தில் இருந்த அதே ஆர்வம் அல்லது உற்சாகத்தை உணரவில்லை. அவளுடைய உணர்வுகளுக்கு திரும்பி வர உங்களால் விளக்கமளிக்க முடியாது. இந்த நேரங்களில் நீங்கள் உங்களை விளக்கிக் கொள்ளும்போது நீங்கள் அவளது ஒப்புதலை தேடும் ஒரு மனிதன் என்பதை அவளுக்கு உணர்த்துகிறீர்கள். இந்த டைனமிக்
உங்களை ரியாக்ட் செய்யும் ஒரு மனிதனாக மாற்றி வழிநடத்தாத ஒரு மனிதனாக மாற்றுகிறது. இது அவளை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கிறது. நீங்கள் உணராமல் உணர்ச்சி பூர்வமான தொனியின் கட்டுப்பாட்டை அவளுக்கு கொடுத்து விடுகிறீர்கள். நீங்கள் அவள் விரும்பாத ஒன்றை சொன்னீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் நேரடியாக பேசியிருக்கலாம். ஒருவேளை உங்கள் கருத்து அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். அவளுடைய பதில் அமைதியாக இருப்பது என்றால், நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்வது எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை தீர்மானிக்க அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. நீங்கள் அவளை இழக்க பயப்படுவதால் விஷயங்களை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்று இது உங்களை காட்டுகிறது. அது வலிமை அல்ல, அது அடிபணிதல். பக்குவமான ஒரு ஆண் அதிகப்படியாக விளக்கமளிக்க மாட்டான். அவன் செயல்களை பேச அனுமதிப்பான். அவன் சொன்னதை நம்பினால் அவன் அதில் உறுதியாக இருப்பான். அதனால் அவள் காணாமல் போனால் அவள் அவனுக்கு சரியான பெண் அல்ல. ஆனால் விளக்கங்களுடன் அவளை துரத்துவது அவன் எந்த விஷயத்திலும் உறுதியாக இல்லை என்று அவளுக்கு காட்டுகிறது. அவளது கருணை பெற தன்னை வளைத்துக் கொள்வான் என்று அது அவளுக்கு காட்டுகிறது. பெண்கள் அதை மதிப்பதில்லை. அடிபணிவதற்காக தன்னை விலக்கிக் கொள்ளும் ஒரு மனிதனை அவர்கள் மதிப்பதில்லை. அமைதியான நம்பிக்கையுடன் தனது நிலையில் உறுதியாக இருக்கும் ஒரு மனிதனை அவர்கள் மதிக்கிறார்கள். அது ஒருபோதும் உறுதியாக இல்லாத ஒருவரை கூட இழக்க நேரிட்டாலும். அடுத்த முறை நீங்கள் நீண்ட மெசேஜ் அனுப்ப வேண்டும் என்று உணரும்போது உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையிலேயே முக்கியமான ஒன்றை விளக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஏற்கனவே கேட்காத ஒருவரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? விளக்கமளிப்பதை நிறுத்துங்கள். உறுதியாக இருங்கள். 4வது, கெஞ்சுவது ஈர்ப்பை அழித்து விடுகிறது. ஒரு பெண் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது மற்றும் அந்த அமைதி நீடிக்கும்போது உள்ளே ஒரு ஆபத்தான விஷயம் உருவாகத் தொடங்குகிறது. அது விரக்தி. நீங்கள் அதை ஆரம்பத்திலேயே கண்டறியாவிட்டால் அது கெஞ்சுவதாக மாறும். அது வெளிப்படையான முறையில் இருக்காது, ஆனால் உணர்ச்சி பூர்வமான தேவையுள்ள முறையில் இருக்கும். அது உங்கள் மதிப்பை முற்றிலும் அழித்து விடுகிறது. கெஞ்சுவது என்பது தயவு செய்து என்னுடன் பேசு என்று சொல்வது மட்டுமல்ல, அது உணர்ச்சி பூர்வமான சார்பு நிலையிலிருந்து எழும் எந்த ஒரு செயலும். நீங்கள் அதிகமாக செய்யத் தொடங்கும் போது, அடிக்கடி தொடர்பு கொள்ளும்போது, நீண்ட உணர்ச்சி பூர்வமான மெசேஜ்களை அனுப்பும்போது, அவள் நலமாக இருக்கிறாளா என்று கேட்கும்போது, என்ன தவறு நடந்தது என்று உங்களுக்கு தெரியாத போதும் அதை சரி செய்ய முயற்சிக்கும் போது, இவை அனைத்தும் கெஞ்சுதல். அது அவளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறது: உங்களால் விலகிச் செல்ல முடியாது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இந்த மனநிலை ஈர்ப்புக்கு விஷமானது. ஏனென்றால் உங்கள் பெருமை, உங்கள் எல்லைகள் மற்றும் உங்கள் சுயக்கட்டுப்பாட்டை அவளது கவனத்தை பெற நீங்கள் தூக்கி எறியத் தயாராக இருக்கிறீர்கள் என்று ஒரு பெண் கண்டறிந்தால் அதை அவளால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவள்தான் பரிசு மற்றும் நீங்கள் ஒப்புதலுக்காக ஓடும் ஒருவர் என்பதை அவளுக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த சமநிலையற்ற தன்மை முழு டைனமிக்கையும் மாற்றுகிறது. அது அவளை உறவின் கட்டுப்பாட்டில் வைக்கிறது. உங்களை உணர்ச்சி பூர்வமாக பலவீனமான, ஏற்றுக்கொள்ளப்பட மிகவும் ஆசைப்படும் ஒரு நபராக வைக்கிறது. அது ஆணின் குணம் அல்ல, அது தலைமைத்துவம் அல்ல, அது உணர்ச்சி பூர்வமான அடிபணிதல். அவள் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையை சமாளிக்க முடியாது என்று அவளுக்கு அது உணர வைக்கிறது. அதைவிட மோசமானது, கெஞ்சுவது ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறது. அவள் பதிலளிக்க முயற்சிக்கும் போது, நீங்கள் உங்கள் உணர்ச்சி அனைத்தையும் கொட்டத் தொடங்கும் போது, அவள் விரும்பப்படுவதை உணரவில்லை. அவள் மூச்சு திணறல் போல உணர்கிறாள். அது அவளை திரும்பி வர வைக்காது. அவள் இன்னும் தூரமாக ஓடவே விரும்புகிறாள். ஏனென்றால் உங்கள் பலம் மற்றும் ஸ்திரத்தன்மையை உணர்வதற்கு பதிலாக அவள் உங்கள் தேவையை உணர்கிறாள். அவள் உங்கள் பாதுகாப்பின்மையை உணர்கிறாள். உணர்ச்சி பூர்வமாக தனியாக நிற்க முடியாத ஒரு மனிதனை விட பெண்ணீர்ப்பை விரைவாக அழிப்பது எதுவும் இல்லை. ஈர்ப்பு பலவீனத்திலிருந்து வளராது. அது மர்மம், பலம் மற்றும் கட்டுப்பாட்டிலிருந்து வளரும். அவள் தூரமாக இருக்கும்போது கூட உங்களால் உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று அவள் பார்த்தாள். அவள் ஏன் என்று யோசிக்கத் தொடங்குவாள். அவள் நினைத்த அளவுக்கு நீங்கள் அவளை விரும்புவதில்லை என்று அவள் கேள்வி கேட்கத் தொடங்குவாள். அதுதான் அவளை மீண்டும் இழுக்கிறது. அவளுடைய இருப்புக்காக கெஞ்சுவது அல்ல, ஆனால் அது இல்லாமல் நீங்கள் முற்றிலும் நன்றாக இருக்கிறீர்கள். கெஞ்சுவது அவளுக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுக்கிறது. அவள் உங்களை எப்படி நடத்தினாலும் நீங்கள் இன்னும் அங்கே காத்திருப்பீர்கள், நம்புவீர்கள், அவளை மீண்டும் மகிழ்ச்சிப்படுத்த தயாராக இருப்பீர்கள் என்று அது அவளுக்குச் சொல்கிறது. அவள் அதை அறிந்த பிறகு அனைத்து ஆர்வத்தையும், அனைத்து மரியாதையையும்
இறுதியில் அனைத்து ஈர்ப்பையும் இழந்து விடுவாள். உண்மை என்னவென்றால், ஒருவரின் கவனத்தை பெற நீங்கள் கெஞ்ச வேண்டும் என்றால் அவர்கள் உங்களை ஒருபோதும் தேர்வு செய்யவில்லை. நீங்கள் மதிப்பிற்காக கெஞ்ச மாட்டீர்கள். உங்கள் மதிப்பை நீங்களே உணர்ந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக இருங்கள். அவள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மதிப்பை அவள் பார்க்கவில்லை என்றால் அவள் வார்த்தைகளில் ஒருபோதும் பார்க்கப் போவதில்லை. 5வது விசாரிப்பது நீங்கள் பாதுகாப்பற்றவராக காட்டுகிறது. ஒரு பெண் பதிலளிப்பதை நிறுத்தும்போது விசாரிக்க ஒரு மிகப்பெரிய ஆசை ஏற்படும். நீங்கள் தேவையுள்ளவராக தெரிய விரும்பவில்லை. ஆனால் ஏய், சும்மா ஒரு விசாரிப்புதான், எல்லாம் நலமாக இருக்கிறதா என்ற ஒரு எளிமையான மெசேஜ் எப்படியாவது அந்த அமைதியை உடைக்கும் என்று ஆழ்மனதில் நம்புகிறீர்கள். நீங்கள் அக்கறையுடன் இருக்கிறீர்கள். நீங்கள் சிந்திப்பவராக இருக்கிறீர்கள். அது அப்பாவித்தனமானது என்று உங்களை நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் அவளுக்கு அது அப்படி தெரிவதில்லை. அவள் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும்பொழுது விசாரிப்பது நீங்கள் அக்கறையுள்ளவராக தெரிய வைக்காது. அது உங்களை நீங்களே உறுதியாக இல்லாதவராக காட்டுகிறது. நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று அது அவளுக்குச் சொல்கிறது. நீங்கள் குழப்பமடைந்துள்ளீர்கள் என்று அது அவளுக்குச் சொல்கிறது. உங்கள் உணர்ச்சி பூர்வமான நிலையை அவளது கைகளில் ஒப்படைக்கிறீர்கள் என்று அது அவளுக்குச் சொல்கிறது. ஒரு மனிதன் தன்னை ஒருபோதும் அந்த நிலையில் வைக்கக்கூடாது. அது என்ன என்பதை வெளிப்படையாகச் சொல்வோம். அது ஒரு ஆறுதலை தேடும் ஒரு மறைமுகமான முயற்சி. நீங்கள் இன்னும் அவள் மனதில் இருக்கிறீர்களா என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள். நீங்கள் இன்னும் அவளுக்கு முக்கியமானவராக தெரிகிறீர்கள் என்று நீங்கள் உணர விரும்புகிறீர்கள். அமைதியாக உங்கள் நிலையில் இருப்பதற்கு பதிலாக, இந்த தூரத்தால் நான் நன்றாக இல்லை என்று அமைதியாக கத்தும் ஒரு சிறிய பொலைட் மெசேஜால் அதை நீங்கள் உடைக்கிறீர்கள். பெரும்பாலான ஆண்கள் ஒரு விஷயத்தை உணர்வதில்லை. ஒரு பெண் விலகிச் செல்லும் போது அந்த இடைவெளியில் நீங்கள் எப்படி உங்களை நடத்திக் கொள்கிறீர்கள் என்பதை அவள் கவனிக்கிறாள். நீங்கள் பதட்டப்படுவீர்களா? நீங்கள் துடிதுடிப்பீர்களா? உறவை உயிர்ப்புடன் வைத்திருக்க சிறிய ஆறுதலுக்காக தேட ஆரம்பிப்பீர்களா என்று அவள் பார்க்க விரும்புகிறாள். இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு பெண்ணுடன் சில வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் நன்றாக போவது போல தெரிகிறது. ஆனால் பின்னர் அவள் பதில் சொல்வதை மெதுவாக்குகிறாள், தூரமாகிறாள், இறுதியில் பதிலளிப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிடுகிறாள். 2 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் அந்த கிளாசிக் லைனை அனுப்புகிறீர்கள். ஏய், சும்மா ஒரு விசாரிப்புதான், எல்லாம் நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் தரப்பிலிருந்து அது மரியாதையாக, பக்குவமாக, ஏன் சிந்தனைமிக்கதாக கூட தோன்றலாம். ஆனால் அவளது தரப்பிலிருந்து அது குறைவான நம்பிக்கையாக தெரிகிறது. நீங்கள் கடிகாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவளுக்காக காத்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்று உறுதியாக தெரியாமல் அவளிடமிருந்து தெளிவு தேடுகிறீர்கள் என்று அது அவளுக்கு காட்டுகிறது. அது மர்மத்தை கொன்றுவிடுகிறது. அது பலத்தை நீக்குகிறது. அவளது அமைதியால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பாதிக்கப்படுகிறீர்கள் என்று அது அவளுக்கு சொல்கிறது. அது அவளை மீண்டும் ஈர்ப்பதற்கு நேர்மாறானது. பெண்களை ஈர்க்கும் ஆண்கள் தெரியாததை கையாளக்கூடியவர்கள், ஒப்புதலுக்காக உட்கார்ந்து காத்திருக்காதவர்கள், விசாரிக்க வேண்டிய அவசியமில்லாதவர்கள். அவர்கள் தங்களை, தங்கள் லட்சியத்தை மற்றும் தங்கள் சொந்த வாழ்க்கையை கவனிக்க மிகவும் கவனம் செலுத்துபவர்கள். எனவே அமைதியாக இருக்கும் ஒருவரிடமிருந்து தெளிவை தேட அவர்கள் தேவையில்லை. உண்மை என்னவென்றால், அவளுக்கு உங்கள் மீது ஆர்வம் இருந்தால் அவள் தானாகவே திரும்பி வருவாள். மென்மையான நினைவூட்டல்கள், நட்பு ரீதியான மெசேஜ்கள் அல்லது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டு உறுதி செய்வது போன்ற மெசேஜ்கள் தேவையில்லை. நீங்கள் அவளது உணர்ச்சி பூர்வமான ஆதரவு அமைப்பு அல்ல. நீங்கள் அவளது தெரபிஸ்ட் அல்ல. நீங்கள் ஒருபோதும் அவள் ஸ்டாண்ட் பைல் விட்டுச் செல்லும் ஒரு மாற்று திட்டம் அல்ல. எனவே விசாரிப்பதை நிறுத்துங்கள். அமைதி அதன் வேலையை செய்யட்டும். ஏனென்றால் நீங்கள் உண்மையிலேயே பக்குவமாக இருந்தால் அதை உடைக்க உங்களுக்கு தேவையில்லை. அவள் உங்களை மதிக்கிறாள் என்றால் உங்கள் இல்லாததை அவள் உணர்வாள். ஒரு விஷயம் தெளிவாக இருக்கட்டும். ஒரு பெண்ணின் அமைதி உங்கள் நடத்தையை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் கணத்தில் நீங்கள் உங்கள் அனைத்து அதிகாரத்தையும் அவளிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அவள் அதை கண்டறிந்தவுடன் அவள் மரியாதையை வேகமாக இழக்கிறாள். அவள் கொடூரமானவள் என்பதால் அல்ல, ஆனால் பெண்கள் பலத்திற்கு பதிலளிக்கும்படி உருவாக்கப்பட்டுள்ளனர், உணர்ச்சி பூர்வமான அடிபணிதலுக்கு அல்ல.
பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதை வந்து எப்படி கையாள்வது அப்படின்னு வந்து தெரியாது. அவங்க பதட்டப்படுகிறார்கள், துரத்துகிறார்கள், பின்வாங்குகிறார்கள். அவங்களுடைய உணராதது வந்து என்னவென்றா அமைதி பிரச்சனை அல்ல. அதுக்கு வந்து அவங்க வந்து ரியாக்ட்னு செய்யறது தான் பிரச்சனை. ஒரு பெண் வந்து அமைதியாக இருப்பதால் நீங்கள் அவளை இழக்கவில்லை. அவள் இல்லாததால் உங்களை அவளால் கட்டுப்படுத்த முடியும் என்று அவளுக்கு காட்டியதால் நீங்கள் அவளை இழந்தீர்கள். அங்கேதான் மாற்றம் நடக்க வேண்டும். ஒரு பெண்ணின் கவனம் உங்கள் மதிப்பை தீர்மானிக்கிறது என்று நீங்கள் செயல்படுவதை நிறுத்த வேண்டும். நீங்கள் ஒரு பொம்மை அல்ல. நீங்கள் ஒரு மாற்றுத் திட்டம் அல்ல. நீங்கள் ஒரு ஆண். எனவே அமைதி சத்தமாக இருக்கும் போதும் கூட ஒரு ஆணாக உங்களை நடத்திக் கொள்ளத் தொடங்குங்கள்.